வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி நாளை ஆட்சி அமைக்கும் என்று தகவல். பாபா பரமேஸ்வர் கோயிலில் நிதிஷ்குமார் வழிபாடு. டெல்லி ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சி. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் சமாஜ்வாடி தொகுதி பங்கீடு. கடும் போட்டி நிலவும் 11 தொகுதிகளில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாக அகிலேஷ் அறிவிப்பு. கூட்டணிக்கு வராவிட்டால் அதிமுக பெரிய விலையை தர நேரிடும் என பாஜக பகிரங்க எச்சரிக்கை. அதிமுகவால் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற முடியாது என பாஜக நிர்வாகி ராம ஸ்ரீனிவாசன் சவால். தமிழ்நாட்டில் பாஜகவை வைத்தே தினமும் அரசியல் நடப்பதாக வானதி சீனிவாசன் கருத்து. தென்னிந்தியாவில் பாஜகவை அறிமுகப்படுத்தியதே அதிமுக தான் என்று KP முனுசாமி விமர்சனம். காந்தியை இழிவுபடுத்திய ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். RN ரவியை திரும்ப பெற கோரி முழக்கம். தொடர் விடுமுறை எதிரொலியாக உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அலைமோதிய கூட்டம். உதகையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். மேகதாது அணைக்கான நிலம் கையகப்படுத்தல் பணிகளை கர்நாடகா மேற்கொள்வதற்கு ராமதாஸ் கண்டனம். கர்நாடகத்தை ஒன்றிய அரசு எச்சரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் கோயில்களுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு செலவு செய்தது யார்? தனிப்பட்ட பயணமா, அலுவல் ரீதியானதா என்று RTI சட்டத்தின் கீழ் கேள்வி. தமிழ்நாட்டில் பாஜக 0 என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதேபோல வட மாநிலத்தில் மட்டுமே இருந்த பாஜகவை தென்னிந்தியாவில் அறிமுகப்படுத்தியதே அதிமுக தான் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமியும் சாடியுள்ளார். ஆனால் தமிழ்நாட்டில் தினமும் பாஜகவை வைத்தே அரசியல் நடப்பதாக வானதி சீனிவாசன் மறுத்துள்ளார். பாஜக ஆட்சி அகற்றப்படணும். தமிழ்நாட்டில் பாஜக என்பது 0. அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். பாரதிய ஜனதா கட்சி 0னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுக்கு அசம்பிளியில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க? அசம்பிளிக்கு வெளியில் எதுக்கு அமைச்சர்கள் எங்களுக்கு பதில் சொல்றாங்க? 0க்கு யாராவது மதிப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு பதிலே சொல்ல வேணாமே? எதுக்கு ஒவ்வொரு நாளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் என்பதே பாரதிய ஜனதா கட்சியை வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வடமாநிலத்தில் மட்டும் இருந்த அந்த இயக்கத்தை தென் மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தேசியம் இருக்கிறதே, தேசியம் என்ற சொல்லிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இசைஞானி இளையராஜாவின் மகளும் இசையமைப்பாளருமான பவதாரிணியின் உடல் திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலிக்கு பிறகு தேனி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. புற்றுநோய் பாதிப்புக்கு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி திடீரென காலமானார். விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்ட அவரது உடல் தியாகராயர் நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. திரை பிரபலங்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு பவதாரணியின் உடல் தேனி மாவட்டம் கொண்டு செல்லப்பட்டது. கூடலூர் அருகே லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த பவதாரணியின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். இறுக்கத்துடன் மனவேதனையில் இருந்த இளையராஜாவுக்கு பாரதி ராஜா ஆறுதல் கூறினார்.
பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் போது இயக்குனர் பாரதி ராஜா துக்கம் தாழாமல் கதறி அழுதார். பின்னர் பவதாரணியின் சகோதரர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவுக்கு பாரதி ராஜா ஆறுதல் தெரிவித்தார். பவதாரணியின் சகோதரர்களான வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, இயக்குனர் அமீர், நடிகர்கள் கிருஷ்ணா, ஜான் விஜய், ட்ரம் சிவமணி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகனும் தேனி எம்பியுமான ரவீந்திரநாத் உள்ளிட்ட பலரும் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கம்பம், பெரியகுளம் எம்எல்ஏக்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான ரசிகர்களும் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் குடும்ப முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டு பவதாரணியின் உடல் அவரது தாய், பாட்டி நினைவிடங்களுக்கு இடையே அடக்கம் செய்யப்பட்டது. தொடர் விடுமுறை எதிரொலியாக உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் உதகை வந்துள்ளனர். அவர்கள் அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று இயற்கை அழகை கண்டு ரசிக்கின்றனர். நாங்கள் வருஷம் ஸ்கூலில் எஜுகேஷன் டூர் மாதிரி போவோம். போன வாட்டி பாண்டிச்சேரி போனோம், இந்த வாட்டி ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டியில் ஒரு கார்டனுக்கு வந்தோம். இங்கே கிளைமேட்லாம் சில்லுன்னு ஜாலியாக இருக்குது, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய க்ரௌடாக இருக்குது, இங்கே டிராஃபிக்லாம் இதுவாக இருக்குது, கிளைமேட்லாம் செம்மையாக இருக்குது, இங்கே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஒசூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ 4 நாள் லீவுக்கு என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி ஊட்டிக்கு வந்தோம். பட் இந்த டைம் நான் பர்சனலாக வந்ததை விட இப்போ ஃபேமிலியோட குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்திருக்கேன். பட் இந்த டைம் எக்ஸ்ட்ரீமான க்ரௌட். ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour. பட் ஸ்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கிளைமேட் ப்ளஸ் என்விரான்மெண்ட் இருக்கிறனால வி ஆர் ஸ்டேயிங். கண்ணாடி மாளிகை, இத்தாலியன் பூங்காவை கண்டு ரசிக்கும் பார்வையாளர்கள் கிக்கியூ புல்வெளியில் அமர்ந்தும் விளையாடியும் மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். இந்நிலையில் உதகைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதால் சேரிங் கிராஸ், ஹில்பக், தொட்டபெட்டா, லவ்டேல் சாலைகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு 4200 புதிய பேருந்துகள் வாங்கப்பட இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், வரும் 7ஆம் தேதி தொழிலாளர்கள் நலத்துறை சார்பில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கோரிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த போக்குவரத்து கழகத்தில் நல்ல புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தி மக்களுக்கான சேவை ஆற்ற வேண்டும் என்றுதான் நிதி ஒதுக்கி அதற்கான பணிகள் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 4200 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மக்களிடம் பழகாத, அரசியல் தெரியாத நபர்கள் அரசியலுக்கு வந்தால் பேராபத்து என்று பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் விமர்சித்துள்ளார். திருவள்ளூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆம்ஸ்ட்ராங், இந்தியாவில் வாக்கு இயந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவு செய்யப்படும் வரை பாஜக ஆட்சியில் இருக்கும் என்றார். மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வந்தால்தான் ஆட்சி மாற்றம் வரும் என்று அவர் தெரிவித்தார். நடிகர் விஜய் உள்பட வேறு எந்த நடிகர்களும் அரசியலுக்கு வந்தாலும் நாட்டிற்கு பேராபத்துதான் வரும் என்று அவர் விமர்சித்தார். அரசியலே தெரியாத, மக்கள்கிட்ட சேவை செய்யாத, மக்கள்கிட்ட பழகாத கொள்ளாதவங்க தான் இன்னைக்கு அரசியலுக்கு வராங்க. அது விஜய் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இது போல அடிப்படை விஷயமே தெரியாதவங்க தான் இன்னைக்கு அரசியலே இருக்கிறாங்க. அது விஜய் வந்தாலும் சரி, சினிமாக்காரங்க யார் வந்தாலும் சரி, பெரிய ஆபத்து இருக்கு இன்னைக்கு அரசியல். கரூர் மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடியில் இழந்த 1,07 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 123 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த 8 மாதங்களாக கரூர் மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழந்தவர்களுக்கும் செல்போனை தொலைத்தவர்களுக்கும் மீட்டு வழங்கும் நிகழ்ச்சி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆன்லைன் மோசடியில் பணம் இழந்த 7 பேருக்கு 1,07 லட்சம் ரூபாய் பணம் பகிர்ந்து வழங்கப்பட்டது. இதேபோன்று 23 லட்சம் மதிப்பிலான 123 செல்போன்களை தொலைத்தவர்களுக்கு அவர்களது செல்போன் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டது.
சென்னை கொட்டிவாக்கத்தில் புதிய மீன் அங்காடி கட்டும் பணியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கொட்டிவாக்கம் பகுதி மீனவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையின் ஓரத்தில் அமர்ந்து மீன், இறால், நண்டு உள்ளிட்ட கடல் வகை உணவுப் பொருட்களை வெயிலிலும் மழையிலும் விற்பனை செய்து வந்தனர். தங்களுக்கு ஒரு மீனங்காடி வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து தென்சென்னை தொகுதி திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஏற்பாட்டில் மீனங்காடி அமைக்க 62,50,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மீனங்காடிக்கான கட்டுமான பணிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். சுங்கத்துறையின் சென்னை மண்டலத்தில் மட்டும் கடந்த ஓராண்டில் 1,05,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சுங்க நாள் விழா சென்னை பாரிமுனையில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தேவராஜு நாகார்ஜுன், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் ஆஷிஷ் வர்மா சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். விழாவில் பேசிய சென்னை மண்டல சுங்கத்துறை தலைமை ஆணையர் ராம் நிவாஸ், கடந்த ஓராண்டில் மட்டும் சென்னை மண்டலத்தில் 235 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 2022-23 நிதியாண்டை காட்டிலும் கூடுதலாக 13.29 விழுக்காடு அளவிற்கு 1,05,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். விழாவின் இறுதியில் கடத்தல்காரர்களை பிடிக்க உறுதுணையாக இருக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சிறப்பான பணியை பாராட்டி விருது, சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாணவிகள் விடுதியில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை களையக்கோரி தெலுங்கானா உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செகந்தராபாத்தில் உள்ள பல்கலைக்கழக விடுதியின் வாயிலில் ஒன்று கூடிய மாணவிகள் பாதுகாப்பு குறைபாட்டால் அந்நியர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினர். நேற்று இரவு ஆடவர் 2 பெண்கள் விடுதியின் கழிவறைக்குள் ஊடுருவியதாக கூறிய மாணவிகள் அவர்களில் ஒருவரை பிடித்து நிர்வாகத்திடம் ஒப்படைத்தும் உரிய நடவடிக்கை இல்லை என்றனர். பின்னர் விடுதியில் பாதுகாப்பை அதிகரிக்க கோரி மாணவிகள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பல்கலைக்கழக விடுதிக்கு விரைந்த காவலர்கள் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். விடுதியில் பாதுகாப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக காவல் அதிகாரிகள் அளித்த உறுதியை ஏற்று மாணவிகள் கலைந்து சென்றனர். ஜார்ஜியாவை சேர்ந்த இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் பிரிந்து சென்ற நிலையில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு டிக்டாக் செயலி வாயிலாக மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். 2002ஆம் ஆண்டு இந்த இரட்டை பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே தாய் கோமா நிலைக்கு சென்றதால் குழந்தைகளை இருவேறு குடும்பத்திற்கு தந்தை விற்பனை செய்திருக்கிறார். இருவரும் அண்மையில் சமூக வலைதளத்தில் தங்கள் நடன காட்சிகளை தனித்தனியாக பதிவிட்டனர். அதில் ஜார்ஜியா நடன நிகழ்ச்சி மற்றும் டிக்டாக் வீடியோவை எதர்ச்சியாக இருவரும் பார்த்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தாங்கள் இருவரும் ஒரே மாதிரி இருப்பதை உணர்ந்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்தனர். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு கட்ட திட்டமிட்டுள்ள மேகதாது அணைக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கர்நாடக அரசின் உரையை ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் வாசித்தார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கையகப்படுத்தும் வனத்துறையின் நிலத்திற்கு ஈடாக அந்த துறைக்கு நிலம் ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் அறிவித்துள்ளார். கர்நாடக அரசு அப்பகுதியில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள குடிநீர் திட்டத்தின் முதல்கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை தொடர்பான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடகத்தை ஒன்றிய அரசு எச்சரிக்க வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என குடியரசு தின விழாவில் கர்நாடக மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பேசியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மேகதாது அணைக்கு அனுமதி அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் கர்நாடக அரசின் இந்த அணுகுமுறை முற்றிலும் தவறானது என ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான எந்த பணிகளையும் மேற்கொள்ளாமல் கர்நாடக அரசை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் மீண்டும் பாஜகவுடன் கைகோர்க்கும் நிதிஷ்குமார் நாளை அக்கட்சி ஆதரவுடன் புதிய ஆட்சியை அமைப்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பீகாரில் ஆர்ஜேடி காங்கிரஸ் உடனான மகாபந்தன் கூட்டணியை முறித்துக் கொள்வதாக இன்றோ அல்லது நாளையோ ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக ஆதரவுடன் நாளையே புதிய ஆட்சியை அமைப்பார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பாட்னாவில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் தனித்தனியே நடத்தப்பட்டுள்ளது. பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதமும் நிதிஷ்குமாருக்கு வழங்கப்படும் என்று தெரிகிறது. இந்நிலையில் நிதிஷ்குமாரின் நிலைப்பாட்டை அறிய இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் மல்லிகார்ஜுன கார்கே பலமுறை தொலைபேசியில் பேச முயன்றதாகவும் ஆனால் நிதிஷ் பிஸியாகவே இருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். खड़गे जी ने प्रयास किया है बिहार के मुख्यमंत्री से बात करने के लिए, प्रयास किया है, ईमानदारी से प्रयास किया है और एक बार नहीं 2-3 बार प्रयास किया. பீகார் அரசியல் நிலவரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் மனமாறக்கூடாது, இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனிடையே பீகாரின் பக்சரில் உள்ள புகழ்பெற்ற பாபா பிரம்மேஸ்வர் கோயில் சீரமைப்பு பணி திட்ட தொடக்க விழாவில் ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி குமார் சப்வேவுடன் நிதிஷ் பங்கேற்றார். அரசு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பீகார் அரசியலில் எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறியுள்ள காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி, காங்கிரஸ் கட்சிகள் இடையே சுமூகமான தொகுதி பங்கீடு தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக கடும் போட்டி நிலவிய 11 இடங்களை இரு கட்சிகளும் பகிர்ந்து கொண்டன. 80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி, காங்கிரஸ் கட்சிகள் முக்கிய அங்கம் வகிக்கின்றன. இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு சுமூகமாக தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக கடும் போட்டி நிலவிய 11 தொகுதிகளை இரு கட்சிகளும் பங்கீடு செய்திருப்பதாக சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். இதேபோல பிற தொகுதிகளிலும் சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்று சமாஜ்வாதி, காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். अब कांग्रेस से भी जो सीटों की बंटवारे की बात थी वो लगभग फाइनल हो चुकी है. समाजवादी पार्टी उत्तर प्रदेश में बड़ा दल है और हमने मिलके एक संदेश पूरे देश में दिया है, क्योंकि सब जानते हैं कि जो दिल्ली का रास्ता है वो उत्तर प्रदेश से होकर जाता है और तरह तरह की अटकलों के बाद समाजवादी पार्टी और कांग्रेस आरएलडी ने जो गठबंधन करके वो संदेश दिया है वो इंडिया गठबंधन को और मजबूत करेगा. மக்களவைத் தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அமைத்த இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படவில்லை. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி, காங்கிரஸ் இடையே சுமூகமான தொகுதி பங்கீடு நடைபெறுவது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை தன்வசம் இழுத்து டெல்லியில் ஆட்சியை கலைக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கெஜ்ரிவால், பாஜக பல்வேறு தடைகளை உருவாக்கிய போதும் அவற்றையெல்லாம் தகர்த்து டெல்லி மக்களுக்கு ஆம் ஆத்மி அரசு சேவையாற்றி சாதித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுவதால் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிப்பது எளிதல்ல என்பதை பாஜகவினர் உணர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் போலி மதுபான ஊழல் என்ற குற்றச்சாட்டில் தன்னை கைது செய்து டெல்லி அரசை கவிழ்க்க நினைப்பதாக கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே 7 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்ட பாஜகவினர் தலா 25 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசி அவர்களை பாஜகவில் இணைய நிர்பந்தித்ததாகவும் அதில் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 9 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி அரசை கவிழ்க்க பாஜக தீட்டிய பல்வேறு சதிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றும் கடவுளும் மக்களும் எப்போதும் தங்களையே ஆதரிப்பதாகவும் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அனைவரும் பணத்தூண்டிலில் சிக்காமல் தங்கள் முடிவில் வலுவாக இருப்பதால் இந்த முறையும் டெல்லியில் பாஜகவின் பிரித்தாளும் சதித்திட்டம் தோல்வியையே சந்திக்கும் என்று கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.